அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் இந்தியா எப்படி உலக நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது என்பதை ஒரு காணொளியில் நாம் தொடர்ந்து காணப்போகிறோம். அதற்கு இங்கு எப்படி இந்த அறிவு, இந்த என்லைட்மெண்ட் அடைவதற்கான அறிவு எப்படி இங்கு வளர்ந்தது என்பதை பார்க்கலாம். குமரிக்கண்டம் ஒன்று இருந்தது. அது இருந்ததா என்றதுக்கு அதுக்கும் நான் சாத்தியக்கூறுகள் வரும் காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் குமரிக்கண்டம் என்ற ஒன்று இருந்தது மட்டும் எடுத்துக்கோங்க. அங்கிருந்து தான் மனிதன் வாழ்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உருவாக்கப்பட்டது. அவன் நல்ல ஒரு அறிவுடன் திகழ அவன் வாழ்க்கையில் பெற்ற வழிமுறைகளை வேதங்களாக கிடைக்கப்பட்டது. இந்த வேதங்கள் எப்படி இயற்கையில் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய ஆகாயத்தில் சப்த வடிவத்தில் எல்லாமே இருக்குது. அந்த சப்த வடிவம் அதனுடைய ஃப்ரீக்குவன்சி நம்ம போக முடிஞ்சால் அந்த சப்தத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பெற்று, நம்ம பிரெயின் கான்சியஸ்மெண்ட் அதை பெற்று நம்மை அதை இங்கே உணர முடியும். அப்போ உணர்வு உணர்றதுக்கு அந்த உணர்வு நிலையில் 25 நிலைகள் இருக்குது. அந்த நிலைகளுக்கேற்ப உங்கள் மனதின் தன்மைக்கேற்ப உங்களுடைய கான்சியஸ் இயற்கையில் இருக்கிற விஷயம் கிரகிக்கும் தன்மை மாறுபடுது. அப்போ இந்த இயற்கையில் கிடைக்கிற விஷயத்தை நீங்கள் உங்கள் கான்சியஸஸ் நல்லா, அதாவது உங்கள் உணர்வு நல்லா இருந்தால் அது பெற முடியும். அப்போ இங்கே உணர்வு என்று இருக்கிறது. இந்த உணர்வை இயக்கிறதுக்கு உயிரின் ஒன்று இருக்கிறது. எனவே இந்த உணர்வு மற்றும் உயிர் இரண்டும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். உயிர் இருந்தால் உணர்வு வெளிப்படும். அப்போது இந்த உயிர் நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் உணர்வு நன்றாக இருக்க வேண்டால் உங்கள் மனம் நன்றாக இருக்க வேண்டும். மனம் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டால் நல்ல விஷயங்கள் நீங்கள் படிக்க வேண்டும். நல்ல தர்மங்களை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அந்த நல்ல தர்மங்களை வழியில் பின்பற்ற உருவாக்கப்பட்டதான் வேத நெறிகள். இந்த வேத நெறிகள் எப்படி நம்ம இயற்கையில் இருக்கிற அந்த சப்தத்தை, இந்த சப்தத்தை உள்வாங்கி அவர்கள் சூத்திரங்களை தொகுத்து தான் வேதங்கள். இந்த வேதங்கள் நம்மளுடைய தர்ம நெறிகளை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நியம எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்கு. ரிச்சுவல் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இத்தகைய விஷயங்களை அவர்கள் உள்வாங்கிறத கிரகிச்சு நல்லா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப ஃப்ரீக்வன்சி லெவலில் போகணும். நம்ம பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ உங்கள் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆக கான்சியஸ் மேப்பிங் நல்லா ஆகும். அதற்கு உதவுவது இந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற மொழி. சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்டில் நீங்கள் மந்திரம் உச்சரிக்கும் போது உங்கள் பிரெயின் அன்மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நிறைய ஆக்டிவேட் ஆகிட்டு பிரெயின் ஷார்ப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போது இதே சான்ஸ்கிரிட்டில் பேச்சு வழக்கில் பேசலாம் சொல்லி நிறைய கேட்பாங்க. பேச்சு வழக்கில் பேசும்போது அதனுடைய சப்தம், அந்த மந்திரம் இழுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு சிரமமாக இருக்கும். அப்போ இந்த பேச்சு வழக்கு ஒரு சிம்பிள் எளிய முறை வேண்டும். அதற்கு இறைவன் நமக்கு கொடுத்தான் தமிழ். நீங்கள் தமிழில் பேசும்போது உங்களுடைய பிராணசக்தி விரயம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசும்போது உங்களுடைய பிராணசக்தியை விரயமாகி அது உயிர் சக்தி விரயமாக தான் உங்கள் பேச்சு வெளிப்படுது. அப்போ அந்த உயிர் சக்தி விரயமானது கம்மியாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும். அதற்காக வகுக்கப்பட்ட மொழி தான் தமிழ். நீங்கள் தமிழில் பேசும்போது உங்கள் பிராணசக்தி விரயம் கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் நீண்ட நாள் வாழ முடியும். அப்போ உயிரை வளம்படுத்த தமிழும், உணர்வை வளம்படுத்த சான்ஸ்கிரிட் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது, நம்மளுடைய உடம்பு அமைப்புக்கு ஏற்ப. ஆனால் இந்த இரண்டு மொழிகளும் ஒன்றுக்கொன்று அத்தியாவசியம் ஒன்றாக வைத்திருந்தார்கள். இது இருந்தால் உங்கள் உணர்வு நல்லா இருந்தாக்கா உங்களுடைய இயக்கம் நல்லா இருக்கும், உயிர் வெளிப்படும் தன்மை நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும், இயற்கையாக நல்லா இருக்க முடியும். அதற்காக வகுக்கப்பட்ட இந்த விதிகள் தான். இதில் இந்த மொழி கான்ட்ராக்டெல்லாம் தேவையில்லை. நம்ம உணர்வு நல்லா இருக்குன்னா சான்ஸ்கிரிட் ஹெல்ப் பண்ணும், உயிர் நல்லா இருக்குனாக்கா தமிழ் ஹெல்ப் பண்ணும். இத்தகைய உணர்வு மற்றும் உயிரை வளம்படுத்த உருவாக்கிய நம்ம வேதங்கள் மற்றும் ஆகமங்கள் குமரிக்கண்டத்தில் இருந்திருக்கும். முதல் உருவாகியிருக்கக்கூடும். பிற்காலத்தில் ஏற்பட்ட சுனாமி மற்றும் பல இயற்கை சீற்றங்களால் சில மக்கள் யூரோப்பா எகிப்தை நோக்கியும் கல்ஃபை நோக்கியும், சில மக்கள் டர்க்கிக்கு போயும், சில மக்கள் லேண்ட் வழியாக ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் சென்று செட்டில் ஆகிட்டு
அப்படியே செட்டிலான இந்த மக்கள் காலப்போக்கில் சவுதி அரேபியாவில் அது பாலைவனமாக மாற, அப்போ அந்த கல்ஃபில் இருந்த மக்கள், மேலும் பெர்ஷியன் கண்ட்ரியில் இருந்த மக்கள் எல்லாம் படிப்படியாக கைபர் போலன் கால்வாய் வழியாக இந்தியாவை நோக்கி வந்தனர். இப்போ இங்கே பார்த்தோன்னா கைபர் போலன் கால்வாய் வழியாக வர்ற மக்களும் இங்கே இந்தியாவிலிருந்து போன்ற மக்கள் தான் திரும்பி வராங்க. அதே சமயத்தில் இங்கே இந்தியாவில் லேண்ட் வழியாக போன மக்கள் ஏற்கனவே குஜராத்தில் மொகஞ்சதாரோ இந்த அரப்பா போன்ற பகுதியில் வந்து பஞ்சாப் பகுதியில் இருந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து சிவிலைசேஷன் ஆகிருக்கிறாங்க. குமரிக்கண்டத்தில் இருந்த மக்கள் அவங்கக்கிட்ட இந்த விஷயம் எல்லாமே இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிவிலைசேஷன் அவ்வளோ வந்து நன்றாக இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்கிறார்கள். இந்த பேர் கண்டாலே சிந்து சமவெளி என்ற பேரை கேட்கும்போது இது வந்து ஒரு தமிழ் எழுத்து, தமிழ் வார்த்தை என்பது தெரியும். ஆனால் தமிழர்கள் அங்கே குடியேறி அந்த நாகரிகம் வேதிக் இங்கிட்டு சொல்லப்படுற ஆரியல் கொண்டு சொல்லப்படுற இவங்க சொல்கிற நாகரிகம்லாம் வந்து இவர்கள் ஏற்கனவே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கல்ஃப் போயிட்டு திரும்பி வர மக்கள் நம்ம ஓன் மக்கள் தான் திரும்பி வராங்க நம்ம தங்களுடைய தாயத்துக்கு. அப்படி வர மக்கள் இங்கே ஏற்கனவே இருக்க தன்னோட மூதலோட மிங்கிள் ஆகிட்டு அதே வேதிக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து இப்போ மொகஞ்சதாரோ போல் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ சான்றுகள் இல்லாதனால அந்த விஷயம் இல்லைன்னு ஆக முடியாது. அதற்கான சான்றுகள் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா, அதை கற்பித்த வேத பாடசாலை, பழமையான வேத பாடசாலை யூபி, அதாவது நார்த் ஈஸ்ட் யூபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நார்த் வெஸ்ட் யூபியில் பார்த்தீங்கன்னா நைனிசாயிரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து பல மாணவர்களுக்கு வந்து இந்த வேத பாடசாலையில் ஒரு ப்ரொஃபஷனலாக கற்பிக்கப்பட்டு அது பல இடத்துகளில் இந்தியா முழுக்க பரவி இருக்குது. எனவே இந்த ஆரியர்கள் தான் வந்து நமக்கு வந்து இந்த வேதங்களை உருவாக்குனாங்க. வேதிக் ஏஜ் 1500 பிசியிலிருந்து 1900 பிசியிலிருந்து சொல்கிறதெல்லாம் பொய். ஏற்கனவே குமரிக்கண்டத்தில் இருந்த மக்கள் தான் இத்தகைய சனாதன தர்மத்தை அவர்கள் பின்பற்றியிருந்ததை அவர்கள் மொகஞ்சதாரோ அரப்பில் பின்பற்றி இங்கிருந்து போன மக்கள், உலகம் முழுக்க போன மக்கள் திரும்பி வரவுள்ள அதே கலாச்சாரத்தில் இருக்கவே எங்களை இந்த கலாச்சாரத்தை வந்து ஈவன் எஜிப்தில் பார்க்க முடியுது, மெசபொட்டேமியாவில் பார்க்க முடியுது, கிரீக்கில் பார்க்க முடியுது, ரோமில் பார்க்க முடியுது, ஈரானில் பார்க்க முடியுது, பெர்ஷியாவில் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன? இங்கேருந்து போன மக்கள்கள் தான் அங்கே இருந்து அந்த கலாச்சாரத்தை, உயர்ந்த கலாச்சாரத்தை அங்கேருந்து ஏற்கனவே அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். இந்த கலாச்சாரம் நாடாக வந்து அவங்களும் அந்த காலத்தை கொண்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மக்கள் இங்கே திரும்பி வரும்போது அவருடைய மூதாரோட மிக்ஸ் ஆகும்போது அதே கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். இதில் வந்து யாரும் புதுசாக ஆரியன் திராவிடன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இந்தியர்கள். இது வந்து இவர்கள் வந்து இருக்கிற அந்த திராவிடம் என்பது 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட இடம், அதுதான் திராவிடம். சான்ஸ்கிரிட் மீனிங் பார்த்தீங்கன்னா அதை வந்து தெற்கு பகுதிகளுக்கு திராவிடல் என்று வழங்கி நம்முடைய கன்வீன்ஸாக பிரிக்கப்பட்டு அது வந்து மேப்லாம் சொல்லியிருக்காங்க, கையாண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அப்போ நம்மெல்லாம் இந்தியர்கள். இந்த இந்தியர்கள் வந்து ஒன்றாக இருந்து எப்படி 16 சாம்ராஜ்யங்கள் உருவாகியது, அது காலப்போக்கில் எப்படி விரிவடைந்தது என்பதை வரும் காலையில் பார்க்கலாம். ஸோ எனவே இந்த வேதங்கள் வந்து இங்கே இருந்தால் குமரிக்கண்டத்தில் தான் போனது. அதற்குடைய எவிடன்ஸ் வந்து இப்போது நைனிசாரத்தில் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் போனால் பத்ரிநாத்தில் வந்து பெருமானை வந்து பெருமாளுக்கும் அந்த வேதங்களை வகுத்து ஆகமங்களை கொடுத்தார். அது தேவிக்கு வந்து அது வந்து உரைநடையாக சொல்லும்போது ஆகமல வந்தன. அப்போ வேதங்கள் என்பது பிலாசபியாகவும் உயர்ந்த கருத்துக்களாக இருக்கின்றன. அது பாமர மக்களும் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தொகுக்கப்பட்டது ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் சிவனே தேவிக்கும் பெருமானுக்கும் அளித்தார் என்பதை தெரிகிறது. இது வரும் காணொளிக்கு பார்க்கலாம். இந்த காணொளிக்கு நமக்கு நன்றி.